செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது. அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு குங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கிறது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அர்த்தாஷ்டம சனி முழுவதுமாக விலகுகிறது. ஆகவே கஷ்டங்கள் விலகுகின்ற காலமாக இருக்கிறது. முக்கியமாக நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இனிமேல் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எதிரிகள் எல்லாம் நண்பர்கள் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனிப்பெயர்ச்சி 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏற்கனவே இருக்கின்ற பெண்களுக்கு மாத்திரம் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்கள் அலோபதி மருத்துவத்துடன் ஹோமியோபதி அல்லது ஆயுர்வேதிக் மருத்துவத்தை சேர்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதன் மூலமாக அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் ஏற்கனவே கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கணக்கு வழக்குகளை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் தற்சமயம் அதை பற்றி பேசாமல் 2 வருடங்கள் காத்திருந்து அதன் பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்வை வருவதனால் தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். ஆனால் எவ்வளவு லாபம் வருகிறது, எவ்வளவு முன்னேறுகிறீர்கள், எப்படி நீங்கள் முன்னேற்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வெளியில் சொல்லக்கூடாது. அதை சொன்னால் திருஷ்டி ஏற்பட்டு சிறிது லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களே கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஏற்கனவே எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்றுட்டு வரலாம். மாணவர்கள் கூட படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக வெளிநாடு சென்று படிக்கலாம். வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பும் அமையும். நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்து பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். மேலும் சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. பதவி உயர்வும் காத்திருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள். வீடு மனை வாங்கக்கூடிய அந்த யோகம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது முக்கியமாக 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து குருவுடைய பார்வை பெறுகின்ற காலமான 18/10/2025 முதல் 5/12/2025 வரை ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. அப்பொழுது வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். அடுத்து 1/6/2026 முதல் 1/11/2026 வரையும் நன்றாக இருக்கிறது. இந்த 2 காலகட்டத்திலே நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம். வாகனங்கள் வாங்கும்போது புதிய வாகனமாக வாங்குவது நல்லது. பழைய வாகனங்களை நீங்கள் வாங்குவது நல்லது அல்ல. பழைய வாகனங்கள் அதிகமான ரிப்பேர் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும்
இந்த வருடம் திருமணம் கைகூடும். இந்த வருடம் மாத்திரமல்ல, அடுத்த வருடத்திற்குள் கூட கண்டிப்பாக திருமணம் கைகூடும். உங்கள் ஜாதகத்திலே தசாபுக்தி எப்பொழுது நன்றாக இருக்கிறதோ அப்பொழுது பார்த்து இந்த 2 கால வருடத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும் போதே உங்களுக்கு குருபலம் வருகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும் போதே உங்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. அதுவும் முக்கியமாக 5ஆம் இடத்துல சனியும் 7ஆம் இடத்துல குருவும் இருப்பது மிக மிக சிறப்பானது. அதன் மூலமாக இந்த சனிப்பெயர்ச்சியின் போதே முதல் ஒரு 3 மாதத்திலேயே உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு கடகத்தில் குருபவன் சஞ்சாரிக்கும் போது அப்பொழுதும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திருமணம் இந்த 2 கால வருடத்தில் நிச்சயமாக கைகூடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் விவசாய நிலங்களை விஸ்தரிப்பு செய்வதற்காக, அதாவது புதிய நிலங்களை வாங்குவதற்காக நீங்கள் யோசனை செய்து கொண்டிருந்தால் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுங்கள். கடன் வாங்கியாவது வேறு நிலத்தை வாங்கிவிடுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கின்ற நிலத்தை வாங்கிவிடுங்கள். நிச்சயமாக விவசாயம் செழிக்கும். எதிர்பார்த்த நல்ல மகசூல் கிடைக்கும். நல்ல விலையும் கிடைக்கும். வயதானவர்களுக்கு எந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்றாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதன் மூலமாக தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் மூலமாக, இன்டர்வியூ மூலமாக நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கினாலும், கடன் வாங்கி படித்தாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கலாம் என்ற யோசனை இருக்கும். தாராளமாக சென்றுட்டு வரலாம். அங்கேயே நிரந்தரமாக தங்கி அங்கேயே வேலைவாய்ப்பும் கிடைத்துவிடும். ஆகவே மாணவர்களுக்கும் ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3 கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். சகோதரர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒருவருக்கொரு நட்பு பாராட்டிக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருகிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வேண்டிய பொருட்களை தயாரிப்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை வேலை செய்பவர்களும் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். இந்த சனி பயிற்சியின் மூலமாக ஒரு யோகமான பேச்சு தான் இருக்கிறது. என்றால் அர்த்தாஷ்டம் சனி விலகுவது என்பது மிக மிக சிறப்பானது. அஷ்டம் சனியில் பாதி அர்த்தாஷ்டம் சனி. ஆகவே இந்த அர்த்தாஷ்டம் சனி விலகி ஜலராசியிலே சனி பகவான் போவது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறந்ததாகவே அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த 2 கால வருடம் நல்ல யோகத்தை அடைவீர்கள். இந்த சனி பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் நிச்சயமாக 60% நன்மைகளை பெற்று நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருப்பது செவ்வாய். ஆகவே ஒரு முறை அவசியம் அருகில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலுக்கு, அதாவது அறுபடை வீடுகளில் எந்த முருகன் கோயில் உங்கள் வீட்டிற்கு, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிறதோ அந்த ஊருக்கு சென்று அங்கு அறுபடை வீட்டில் இருக்கின்ற முருகனுக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். மேலும் குலதெய்வத்திற்கு ஒரு வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்ற பூஜைகளை ஒரு முறை செய்துவிட்டு வாருங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக நல்ல பயிற்சியாக அமைந்து பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல யோகத்தை அடைவீர்கள். இவ்வாறாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.